மாமா, என்னைய மாமா நீ சந்தேகப்பட்ட? நான் உன்னை நேசிக்க மட்டுமா செஞ்சேன்? நீதான் என் உலகம், நீதான் என் கடவுள்னு நினைச்ச மாமா. அந்த மாதிரி இருக்கிற என்னைய மாமா நீ சந்தேகப்பட்ட? உன்னைய நான் காதலிச்சேன். எனக்கு அசிங்கமா இருக்கு மாமா, கேவலமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல இருந்த காதல் எல்லாத்தையும் நான் சுத்தமா அழிச்சிட்டேன் மாமா. இனிமே நீ எனக்கு யாரும் இல்ல, நான் உனக்கு யாரும் இல்ல. போ மாமா. உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? எவன் பொண்ணுக மேல கைய வச்சாலும் அவனை வெட்டுவண்டா. எத்தனை அப்பாவி பொண்ணுக வாழ்க்கை அழிச்சிருக்கிற. இது இருக்கிறதுனால தானே தெனாவிட்ட ஆம்பளைன்னு முறுக்கிட்டு அலைஞ்ச. அத அறுத்துட்டா பாவி. எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிச்சான். கடைசியில அவனுக்கு எப்படி வந்திருக்கு பத்தியா சாவு. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நாசம் பண்றவனுங்களுக்கெல்லாம் இப்படித்தான் அமையும். ஐயோ, என்ன மாமா இப்படி பண்ணிட்டியே? நீ நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான். பத்திரிக்கை எடு. தம்பி கல்யாணம் வச்சிருக்கேன், குடும்பத்தோட வந்துருங்கம்மா. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மா.
மாப்பிள்ள உன் மருமகன் கல்யாணத்துக்கு பொண்ணை அழிச்சிட்டு கண்டிப்பாக வந்துடணும். தேவா கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குற வேலை பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு போல. ஆமாம், தேவா எங்கப்பா? அவன் எங்கப்பா கல்யாண வேலையில் கவனமே செலுத்த மாட்டேன்றான். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வேலைன்னா அந்த லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்கான்பா. ஏதாவது கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் உனக்கு தான் தெரியும்னு சொல்லி என்ன இப்படி அலைய விடுறான்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி அவனை அலைய விட போகிற பாரு. இப்போ பொறுப்பு இல்லாமல் அலையிற பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியே கதின்னு கிடப்பான்னு சொல்ல வரீங்க. கொஞ்சம் சரிதான், இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. வரேன்பா. சரிங்கப்பா. தேவா, என்னடா அங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாண வேலை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னமோ உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்க? டேய், அவ தான் நான் உன்னை விரும்பலை, என் மாமனை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் ஏன்டா? டே, கல்யாணமாகி குழந்தைய குட்டி நான் செட்டில் ஆயிடுவேன்டா. ஆனால் தேன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கலையே. அவள் தனியாக நிற்கும் போது நான் மட்டும் எப்படிடா சந்தோஷமாக இருக்க முடியும்? அவள் கண்களையும் நிற்கும் போது நான் என் கல்யாணத்தை பற்றி நினைக்கலாமாடா? அதனால தான் அவள் மாமனை பார்த்து நான் தான் அவளை காதலிச்சேன், அவன் என்ன காதலிக்கலைங்கிற உண்மையை புரிய வைக்கணும். இப்பயாவது புரிஞ்சுங்க, நான் தான் தேனை விரும்பினேன், ஆனால் அவளுக்கு என் மேலே எந்த நினைப்பும் வந்ததில்லை. நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே அவள் உயிரியே வச்சிருந்தா, அவளை இப்படி காயப்படுத்திட்டீங்களே. தெரியும், அதனால தான் நான் அவளை வெறுத்தேன். அவள் என் மேலே வச்சிருக்கிறது காதல், நான் அவன் மேலே வச்சிருக்கிறது அன்பு. நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. நான் கண்முழிச்சு பார்த்த முதல் முகம் என் அக்கா தான். ஊருக்கு வேறு போகணும். பொண்ணம்மா இன்னும் பார்த்துட்ருக்கா, எப்போ வருவான்னு தெரியலையே. என்ன பொண்ணம்மா, நம்ம ஊருக்கு மருத்துவ வச்சு நீ தான். இவள் வயிற்றில் இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா இல்லை பொட்டச்சியா? ஆம்பளை பிள்ளையா இருந்தா உயிரோட உன் கையில் கொடுக்குறேன், பொம்பளை பிள்ளையா இருந்தா வழக்கம் போல் நம்ம ஆத்தங்கரை வரோம் நிரந்தரமாக தூங்க வச்சுட்டு. காயத்ரி, நீ வீட்டுக்கு போ, நான் ஊருக்கு போய் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சிங்கிக்குட்டி தான் பிறக்கும், அழுவாமல் போ. பொண்ணுமா, இப்போ நான் கேரளாவுக்கு கூலி வேலைக்கு போகிறேன். வருதுக்கு 1 மாதமோ 2 மாதமோ ஆகும். இப்போ பிரசவ நேரத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன்ல. நீ என்ன பண்ணுற, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நல்ல வரியாக செய். பத்திரம், புரிஞ்சுதா? சரி பொண்ணுமா, உன்னை நம்பி தான் போகிறேன். சிங்கிக்குட்டி பத்திரம். என்னடா பேட் வாங்கணுமா? காசு கொடுமா, காசு கொடுமா. எல்லா பணத்தை பிடிக்கிட்டு போறானே. சீக்கிரம் வாங்க, அக்கா வலியில துடிக்கிறாங்க. ரொம்ப வலிக்குதாக்கா? உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. பார்த்து பார்த்து மெதுவா 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 மெதுவா. தம்பி, நீ அங்கே நில்லு, நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது. குழந்தைக்கும் உண்டாகக்கூடாது. நீதான் சாமி, அவங்க 2 பேரும் பார்த்துணும். குழந்தை அக்கா அக்கா என்கிட்ட கொடுத்துருக்கா. அக்கா அக்கா கொடுத்துருக்கா. இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தா உன் மாமா என்ன உயிரோட விட மாட்டான். அப்புறம் என் பிள்ளைங்கள அனாத நிற்கும். எல்லாம் பார்த்தா நான் உயிரோட இருக்க முடியாது. அக்கா பாவம் காது. அக்கா 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 நில்லுங்கக்கா. அக்கா போகாதீங்கக்கா. அதெல்லாம் குடுங்க, விட்றா. குழந்தைய கொடுத்துட்டு போங்கக்கா. அக்கா அக்கா என் குழந்தை குணா
குழந்தைய பாருக்கா. அக்கா அக்கா பாருக்கா. அக்கா அக்கா தான் எனக்கு எங்கள் அம்மா. அதே உருவத்தில் இருக்கிற தேனை நான் எப்படி மனைவியை ஏற்றுக்க முடியும்? இல்லை தாம்பத்தியமாக தான் வாழ முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் என் அக்காவைத்தான் அம்மாவை பார்த்தேன். தேனு உருவத்தில் என் அக்காவை பார்க்குறேன். நிச்சயமாக அவளை என்னால் மனைவியை ஏற்றுக்க முடியாது. உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, பெண்களை போதையாகவும் அடிமையாகவும் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்கள் மத்தியில் உறவோட உணர்வுகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனுஷன்தான். உங்களை கையெடுத்து கும்பிடணும். தேவா, இந்த விஷயம் தேனுக்கு தெரிய வேணாம். சரி. நெசமாதாங்க. என்னடா சொல்ற? தேவான தன்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டாருக்கா. ஏன்? உனக்கு கல்யாணம் ஆகாம அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். உன் மாமன் தான் உன்னை விரும்பலை. உன்னையே சுற்றி வர தேவாவை நீ ஏங்க கல்யாணம் பண்ணக்கூடாது? தேவா ரொம்ப நல்லவருக்கா. அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்? உங்களை விரும்புகிற தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நான் சொல்கிறத ஏற்றி பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுக்கா. சின்ன பையன் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதக்கா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுக்கா. அதான் என் ஆசை. என் மனசில் உள்ளதை சொல்லிட்டேன். அப்புறம் நீ தான் முடிவு பண்ணு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட எப்படிங்க வாழ முடியும்? நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் தேவா. என் தலையெழுத்து நான் ஒத்தையில நிக்கணும்னு இருக்கு. கரெக்ட். அதே தான் எனக்கும். நீ எப்படியும் மாமனை மறக்க முடியாதோ அதே போல தான் நான் நேசித்த என் காதலையும் என்னால் மறக்க முடியாது. ஆசைப்படுறது ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திர உணர்வு. அதில் யாரும் தலையிட முடியாது. அதுபோல தான் நீ உன் மாமனை நேசிக்கிறதும் நான் உன்னை நேசிக்கிறதும். தயவு செஞ்சு உங்க பாதையையும் பயணத்தையும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. நீ எப்படி உன் மாமன் கிடைக்கலனாலும் அவர் நினப்பில் வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே போல தான் நான் உன் நினப்பில் வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் உன்னை காதலிச்சதும் காதலிக்கிறதும் உண்மை. இதுதான் உங்க முடிவா? என் முடிவில் நான் உறுதியாக இருக்கேன். என் காதல் ஜெயிச்சதா தோத்ததாங்கிறது முக்கியம் இல்லை. நான் காதலிச்சதும் காதலிக்கிறதும் உண்மை. அது தொடரும். காதலில் விட்டு கொடுப்பதும் காத்திருப்பதும் வலிதான். ஆனால் அது சுகமான சுமையானது.